ஓம் சாந்தி. 26/1/2025 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 15/12/2003. பிரத்யக்ஷம் செய்வதற்கு சாதாரண தன்மையை அலௌகீக தன்மையாக மாற்றி காட்சி தரும் மூர்த்தியாக ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை உன்னதமான பாக்கியம்! மேலும் எவ்வளவு சுலபமாக கிடைத்துள்ளது! 1. அலௌகீக சிரேஷ்ட பிறவியின் பாக்கியம். 2. உன்னதமான சம்பந்தங்களின் பாக்கியம். 3. அனைத்து பிராப்திகளின் பாக்கியம். 3 பாக்கியத்தின் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து பாப்தாதாவும் புன்முறுவல் பூத்துக்கொண்டே இருக்கிறார். பிறவியின் பாக்கியத்தை பாருங்கள். சுயம் பாக்கிய விதாத்தா தந்தை மூலம் உங்கள் அனைவருக்கும் பிறப்பை கொடுத்துள்ளார். பிறவி கொடுத்தவரே பாக்கிய விதாத்தா என்றால் பிறவி எவ்வளவு அலௌகீகமானது மற்றும் உன்னதமானது! உங்கள் அனைவருக்கும் கூட இந்த பாக்கியத்தின் பிறவிக்கான ஆன்மீக போதை மற்றும் குதூகலம் இருக்கிறதல்லவா? கூடவே சம்பந்தத்தின் சிறப்பு தன்மையை பாருங்கள். முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட சம்பந்தம் மற்ற எந்த ஆத்மாவுக்கும் கிடைக்காது. விசேஷ ஆத்மாக்களான உங்களுக்கே ஒருவர் மூலமாக 3 சம்பந்தங்களின் பிராப்தி உள்ளது. ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் மேலும் சத்குருவாகவும் இருக்கிறார். அப்படி ஒருவர் மூலமாகவே 3 சம்பந்தங்கள் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அனுபவம் இருக்கிறது அல்லவா? தந்தையின் சம்பந்தத்தில் ஆஸ்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார், பாலனையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆஸ்தியும் பாருங்கள் எத்தனை உயர்ந்தது மற்றும் அழிவற்றதாக இருக்கிறது. உலகினர் சொல்கின்றனர் நம்மை காப்பவர் கடவுள் என்று. ஆனால் நீங்களோ நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள் இறைவன் அவரே நம்மை வளர்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட பாலனை, பரமாத்மா வளர்ப்பு, பரமாத்மா அன்பு, பரமாத்மா ஆஸ்தி யாருக்கேனும் கிடைத்துள்ளதா? ஆகவே ஒருவரே தந்தையாக, காப்பவராக மேலும் ஆசிரியராகவும் இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவின் வாழ்க்கையில் விசேஷமாக 3 சம்பந்தங்கள் அவசியமானதாகும். ஆனால் 3 சம்பந்தங்களும் தனித்தனியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒருவரிடமே 3 சம்பந்தங்களும் உள்ளது. படிப்பும் பாருங்கள். 3 காலங்களின் படிப்பு. 3 காலங்களையும் உணர்ந்தவர் ஆவதற்கான படிப்பு. படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம் என சொல்லப்படுகிறது. படிப்பின் மூலம் பதவி கிடைக்கிறது. முழு உலகத்திலும் பாருங்கள், அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி ராஜ்ய பதவி என புகழ் பாடப்பட்டு உள்ளது. எனவே உங்களுக்கு இந்த படிப்பின் மூலமாக என்ன பதவி கிடைக்கிறது? இப்பொழுது ராஜா, மேலும் எதிர்காலத்திலும் ராஜ்ய பதவி. இப்போது சுயராஜ்ய ராஜயோக சுயராஜ்ய அதிகாரி, மேலும் எதிர்கால ராஜ்ய பாகியமும் அழிவற்றது. இதைவிட பெரிய பதவி வேறு எதுவும் இல்லை. ஆசிரியர் மூலமாக கல்வியும் 3 காலத்திற்கான மேலும் பதவியும் தெய்வீக ராஜ்ய பதவி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர் என்ற சம்பந்தம் பிராமண வாழ்க்கையை தவிர வேறு யாருக்கும் ஏற்படவில்லை, ஏற்படவும் முடியாது. கூடவே சத்குரு என்ற சம்பந்தம், சத்குரு மூலமாக ஸ்ரீமத். அந்த ஸ்ரீமத்திற்கு தான் இன்றளவும் பக்தியில் புகழ் நடந்து கொண்டு வருகிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள் நம்முடைய ஒவ்வொரு அடியும் எதனுடைய ஆதாரத்தில் நடக்கிறது? ஸ்ரீமத்தின்
ஆதாரத்தில் ஒவ்வொரு அடியும் நடக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறோமா? சோதனை செய்யுங்கள். பாக்கியம் கிடைத்துள்ளது. ஆனால் பாக்கியத்தின் பிராப்தி வாழ்க்கையில் அனுபவமாகிறதா? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறதா? அல்லது அவ்வப்பொழுது மனதின் வழி அல்லது பிறரது வழி என்று கலக்கவில்லை தானே? ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கிறோம் என்றால் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சேமிப்பு ஏற்படும் என்பதை வைத்து கண்டறிய முடியும். ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறது என்றால் சகஜமாக வெற்றி உண்டு. கூடவே சத்குரு மூலமாக வரதானங்களின் சுரங்கமும் கிடைக்கிறது. வரதானம் இருக்கிறது என்றால் அதன் அடையாளம் எங்கு வரதானம் இருக்குமோ அங்கு உழைப்பு இருக்காது. எனவே சத்குருவின் சம்பந்தத்தில் உன்னதமான வழியும் மற்றும் எப்பொழுதும் வரதானமும் கிடைக்கிறது. மேலும் விசேஷ தன்மை சகஜ மார்க்கத்திற்கானதாகும். எப்பொழுது ஒருவரிடத்திலேயே 3 சம்பந்தங்களும் இருக்குமோ அப்பொழுது நினைவு செய்வது எளிது. மூவரையும் தனித்தனியாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையால் நீங்கள் அனைவரும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என கூறுகிறீர்கள். இது சகஜமானது. ஏனென்றால் ஒருவருக்குள் விசேஷ சம்பந்தங்கள் வந்துவிடுகிறது. ஆக பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாபா மூலம் அனைவருக்கும் பிராப்திகள் இருக்கத்தான் செய்கிறது. 3வது பாக்கியத்தின் நட்சத்திரம் அனைத்து பிராப்திகள். பிராமணர்களின் பொக்கிஷத்தில் எந்த ஒரு பொருளின் குறைவும் இல்லை என மகிமை இருக்கிறது. தனது அனைத்து பொக்கிஷங்களையும் நினைவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் அல்லது சர்வ பிராப்திகள் யார் மூலமாகவாவது கிடைக்க முடியுமா என்ன? உளமாற என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். பொக்கிஷங்கள் முன்னால் வந்துவிடும். ஆகையால் இவ்வளவு உன்னதமான பாக்கியம் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். இதில் வரிசைப்படியாக இருக்கின்றனர். பாப்தாதா இப்பொழுது இதையே விரும்புகிறார். என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்றால் அனைவரும் வரிசைப்படியாக அல்ல, ஆனால் நம்பர் 1 இருக்க வேண்டும். ஆகவே தன்னிடம் கேளுங்கள், வரிசைப்படியாக இருக்கிறோமா அல்லது முதல் எண்ணில் இருக்கிறோமா? என்னவாக இருக்கிறோம்? ஆசிரியர்கள் முதல் நம்பரா அல்லது வரிசைப்படியா? பாண்டவர்கள் முதல் நம்பரா அல்லது வரிசைப்படியா? என்னவாக இருக்கிறீர்கள்? யார் நம்பர் 1 நாங்கள் இருக்கிறோம், மேலும் எப்பொழுதும் இருப்போம் என புரிந்து கொள்கிறீர்களோ? இன்று நம்பர் 1, நாளை வரிசைப்படியாக வந்துவிடுவது என்று இருக்கக்கூடாது. அந்த அளவு நம்பிக்கை புத்தியுடையவராகி எப்பொழுதும் எப்படி பிரம்மா பாபா நம்பர் 1 அதே போல பிரம்மா பாபாவை பின்பற்றி நம்பர் 1 இருப்போம் என நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். வெறுமனே அப்படி கையை உயர்த்திவிடக்கூடாது. யோசித்து புரிந்து உயர்த்த வேண்டும். நீளமாக உயர்த்துங்கள். பாதி பேர் பாதி உயர்த்துகிறீர்கள் என்றால் பாதிதான் உள்ளது. கையை பலர் உயர்த்தினீர்கள். பாருங்கள், தாதி பார்த்தார்கள். இப்போது இவர்களின் கணக்கை எடுக்க வேண்டும். இரட்டை அயல் நாட்டவர்கள் கையை உயர்த்தினார்கள். உயர்த்துங்கள். நம்பர் 1 பாப் தாதாவை கையை உயர்த்தி உள்ளத்தை மகிழ்வித்தீர்கள். வாழ்த்துக்கள், நல்லது. கையை உயர்த்தியதன் பொருள் உங்களுக்கு தன்னிடத்தில் தைரியம் இருக்கிறது. மேலும் தைரியம் இருக்கிறது என்றால் பாப் தாதாவும் உதவியாளராக இருக்கவே செய்வார். ஆனால் இப்பொழுது பாப்தாதா விரும்புவது என்ன? நம்பர் 1. இது மகிழ்ச்சிக்கான விஷயம்.
ஆனால் சொல்வீர்களா? அல்லது ஆனால் என்பது இல்லைதானே? பாப் தாதாவிடம் ஆனால் இல்லை. பாப் தாதா பார்த்தார்கள், அதாவது மனதில் நிறைந்துள்ளனர், ஆனால் மனம் வரை உள்ளது, முகம் மற்றும் நடத்தை வரை வெளிப்படவில்லை. இப்போது பாப் தாதா நம்பர் 1ற்கான நிலை நடத்தை மற்றும் முகத்தில் காண விரும்புகிறார். இப்பொழுது நேரப்படி நம்பர் 1 என்று சொல்பவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் காட்சி தரும் மூர்த்தியாக தென்பட வேண்டும். உங்கள் முகம் இவர்கள் காட்சியளிக்கும் மூர்த்தி என சொல்ல வேண்டும். இறுதி பிறவி வரை கூட, இறுதி காலம் வரையும் உங்கள் ஜட சித்திரத்தில் காட்சியளிக்கும் மூர்த்தியாக அனுபவமாகிறது. ஆக சைத்தன்யத்தில் கூட எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தார்கள்? சாகார சொரூபத்தில் ஃபரிஷ்தா பின்னால் ஆனார். ஆனால் சாகார சொரூபத்தில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் என்னவாக தென்பட்டார்? சாதாரணமாக தென்பட்டாரா என்ன? கடைசி 84வது பிறவி பழைய பிறவி. 60 வயதுக்கு பின் இருந்தாலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை காட்சியளிக்கும் மூர்த்தியாக அனுபவம் செய்தீர்கள் அல்லவா? சாகார ரூபத்தில் செய்தீர்கள் அல்லவா? அப்படி யாரெல்லாம் நம்பர் 1ற்கு கை உயர்த்தினீர்களோ தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது அல்லவா? பாப்தாதா அவர்களுடைய கோப்பை பார்ப்பார். ஃபைல் பாப்தாதாவிடம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்து உங்களின் ஒவ்வொரு நடத்தையின் மூலம் அனுபவம் ஆக வேண்டும். கர்மம் சாதாரணமானதாக இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், ஆனால் எந்த இடத்தில் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வருகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய நடத்தையால் இவர்கள் விடுபட்ட மற்றும் அலௌகீகமானவர்கள் என உணர்கின்றார்களா? அல்லது இவர்கள் லௌகீகத்தில் இருப்பது போல இருக்கின்றார்கள் என சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்களா? காரியத்திற்கு விசேஷ தன்மை இல்லை, ஆனால் நடைமுறை வாழ்விற்கு தான் விசேஷ தன்மை. மிக நல்ல வியாபாரம், மிக நல்ல வழக்கறிஞர், மிக நல்ல மருத்துவர், இவ்வாறு பலர் இருக்கின்றனர். விசேஷ ஆத்மாக்களின் பெயர் அடங்கிய புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது. எவ்வளவு பேருடைய பெயர் வருகிறது? அதிகம் இருக்கிறது. இவர் இத்தகைய சிறப்பு காரியம் செய்தார், இவர் இவ்வாறு செய்தார், பெயர் வந்துவிட்டது. ஆகவே யாரெல்லாம் கை உயர்த்தினீர்களோ அனைவருமே உயர்த்த வேண்டும். அப்போது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பார்கள். இந்த சப்தம் இப்போது வெளிவரவில்லை. தொழிற்சாலையில் வேலை செய்தாலும், எங்கு வேலை செய்தாலும், ஒவ்வொரு ஆத்மாவும் இவர்கள் சாதாரண செயல் செய்தாலும் காட்சியளிக்கும் மூர்த்தியாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு செய்ய முடியுமா? முன்னால் அமர்ந்து இருப்பவர்கள் கூறுங்கள், முடியுமா? இப்பொழுது முடிவில் குறைவாகவே கேட்கிறது, சாதாரண தன்மை அதிகம் தெரிகிறது. ஆம், எப்போதாவது ஏதாவது விசேஷ காரியம் செய்கிறீர்கள், விசேஷ கவனம் வைக்கிறீர்கள் என்றால் சரியாக தென்படுகிறது. ஆனால் உங்களுக்கு பாபாவின் மீது அன்பு இருக்கிறது. பாபாவின் மீது அன்பு இருக்கிறதா? எவ்வளவு சதவிகிதம்? ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். அதிகமான ஆசிரியர்கள் வந்துள்ளனர். முடியுமா? அவ்வப்போது சாதாரணம், அவ்வப்போது விசேஷமாகவா? எந்த காரியம் செய்தாலும் பேச்சு கூட அலௌகீகமானதாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை கூட சொல்கிறீர்கள். சாதாரண சொல்லாக கூடாது. இப்பொழுது பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளிடமும் இருக்கும் விசேஷமான ஆசை என்னவென்றால், பிறகு தந்தை வெளிப்படுவார். உங்களின் செயல், நடத்தை, முகம் தானாகவே தெளிவுபடுத்தும். வார்த்தை தெளிவுபடாது. உங்கள் சொற்கள் ஒரு அம்பு போல தைக்கிறது. ஆனால் இவர்களை உருவாக்கியது யார் என்ற வெளிப்பாடு ஏற்படும். தானாக தேடுவார்கள், கேட்பார்கள், உங்களை உருவாக்கியவர் யார்? படைப்பு படைப்பவரை வெளிப்படுத்த
வெளிப்படுத்துகிறது. இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? தாதிகள் கிராம சேவை செய்யுங்கள் என்று கூறினார்கள். தாராளமாக செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா இந்த மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். ஒரு வருடத்தில் முடியுமா? ஒரு வருடத்தில் 2வது முறை எப்பொழுது சீசன் ஆரம்பமாகுமோ அப்பொழுது வித்தியாசம் தென்பட வேண்டும். அனைத்து சென்டர்களில் இருந்தும் குரல் வர வேண்டும். அதாவது பெரிய மாற்றம். பிறகு பாடல் பாடுவார்கள். பரிவர்த்தனை. சாதாரணமான பேச்சு இப்பொழுது உங்கள் பாக்கியத்திற்கு முன் நல்லதாக இருக்காது. காரணம் நான் என்பதாகும். இந்த நான் என்ற தன்மை, நான் யோசித்தேன், நான் கூறினேன், நான் என்ன செய்கிறேனோ அதுவே சரி. இந்த நான் என்பதால் அபிமானம் வந்துவிடுகிறது, கோபம் வருகிறது. இரண்டும் தனது வேலையை செய்து விடுகிறது. பாபாவின் பிரசாதம் நான் எங்கிருந்து வந்தது? பிரசாதமாக கிடைத்ததை யாராவது எனது என்று கொண்டு வர முடியுமா என்ன? ஒருவேளை புத்தியும் இருக்கிறது, ஏதாவது கலைகள் விசேஷ தன்மைகளும் இருக்கிறது. பாப்தாதா விசேஷ தன்மைகளை புத்தியை வழங்கி உள்ளார். ஆனால் அதை நான் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த நான் என்பதை அழித்து விடுங்கள். இந்த சூக்ஷ்ம நான் அலௌகிக வாழ்க்கையில் இந்த நான் எனும் உணர்வு காட்சியளிக்கும் மூர்த்தியாக விடாது. ஆகவே தாதிகள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? மாற்றம் செய்ய முடியுமா? 3 பாண்டவர்கள், நிர்வயர் சகோதரர், ரமேஷ் சகோதரர், பிரிஜ்மோகன் சகோதரர் கூறுங்கள். விசேஷமாக 3 இருக்கிறீர்கள் அல்லவா? 3 கூறுங்கள். முடியுமா? நல்லது. இப்பொழுது இதற்கான கமாண்டர் ஆக வேண்டும். மேலும் விஷயங்களில் கமாண்டர் ஆகக்கூடாது, மாற்றம் செய்வதில் ஆக வேண்டும். மதுபன் வாசிகள் ஆவீர்களா? மதுவனத்தினர் கை உயர்த்துங்கள். நல்லது. மும்பை வாசிகள் கை உயர்த்துங்கள். யோகினி தீதியும் அமர்ந்துள்ளார்கள். மும்பையினர் ஆகுவீர்கள் தானே? ஒருவேளை ஆவீர்கள் என்றால் கையை அசையுங்கள். நல்லது. டில்லியை சார்ந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். டில்லி வாசிகள் செய்வீர்களா? ஆசிரியர் கூறுங்கள். பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பாப்தாதா முடிவை பார்ப்பார். தைரியம் இருக்கிறதா? வாழ்த்துக்கள். நல்லது. இந்தூர் வாசிகள் கை உயர்த்துங்கள். இந்தோரின் ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் என்ன செய்வீர்கள்? இந்தோர் கை உயர்த்துங்கள். முழு சபையும் அசைக்கவில்லை. செய்வீர்களா? தாதிகள் பார்க்க வேண்டும். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கின்றனர். குஜராத்தை சார்ந்தவர்கள் செய்வீர்களா? கை அசைப்பது எளிது. இப்பொழுது மனதை அசைக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு துக்கத்தை பார்க்கும் பொழுது கருணை வரவில்லையா? இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டால் நல்லதுதானே? ஆகவே இப்பொழுது பிரத்யக்ஷதாவின் திட்டம், நடைமுறை வாழ்க்கை, மற்றபடி நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள். இது பிஸியாக இருப்பதற்காக மிக நல்லது. ஆனால் உங்கள் நடத்தை மற்றும் முகத்தினால் வெளிப்படும். மேலும் வேறு ஏதாவது மண்டலம் மீதம் இருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் சிறிது இருக்கிறார்கள். நல்லது. உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் செய்வீர்களா? மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். நீளமாக உயர்த்துங்கள். நல்லது. மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் செய்வீர்களா? வாழ்த்துக்கள். ராஜஸ்தான் உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் கை அசையுங்கள். கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் தூக்குங்கள். நல்லது. கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். இந்த கலந்துரையாடல் செய்தீர்கள். இரட்டை அயல் நாட்டவர் கை உயர்த்துங்கள். ஜெயந்தி தீதி எங்கு இருக்கிறார்? இரட்டை அயல் நாட்டவர் செய்வீர்களா? இப்போது பாருங்கள். சபையின் நடுவில் கூறினீர்கள். அனைவரும் நல்ல தைரியத்தை காட்டினீர்கள். இதற்காக பல கோடி வாழ்த்துக்கள். வெளியிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தனது தேசத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் கை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல உயர்ந்த ஆத்மாக்களாக இருப்பவர்களின் வார்த்தைகளை சத்தியமான வாக்கு என்று சொல்லப்படுகிறது. சத்தியமான வாக்கு
வாக்கு மகாராஜ் கூறுகிறார் என்று சொல்வார்கள். நீங்கள் மிகப்பெரிய ராஜாக்கள். உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்கள் உள்ளத்தில் இது சத்தியமான வாக்கு என அனுபவமாக வேண்டும். மனதில் நிறைந்துள்ளது. பாப் தாதாவிடம் மனதை பார்ப்பதற்கான டிவி இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி வெளித்தோற்றத்தை காட்டுகிறது அல்லவா? ஆனால் பாப் தாதாவிடம் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு நேரத்திற்கான மனதின் வேகத்திற்கான எந்திரம் உள்ளது. எனவே மனதில் அதிகமாக தென்படுகிறது. மனதின் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகிவிடுகிறார். அதிகமான பொக்கிஷங்கள் இருக்கின்றன, சக்திகள் இருக்கின்றன. ஆனால் கர்மத்தில் இயன்ற அளவு சக்தி என்றாகி விடுகிறது. இப்பொழுது கர்மம் வரை கொண்டு வாருங்கள், வார்த்தை வரை கொண்டு வாருங்கள், முகம் வரை கொண்டு வாருங்கள், நடத்தை வரை கொண்டு வாருங்கள். அப்போது அனைவரும் உங்களுடைய ஒரு பாடல் கூட இருக்கிறதல்லவா, சக்திகள் தோன்றினர் என சொல்வார்கள். அனைவரும் சிவசக்திகள், பாண்டவர்கள் சக்திகள், சக்திகள் சிவ தந்தையை வெளிப்படுத்துவார்கள். இப்பொழுது சிறு சிறு விளையாட்டை முடித்து விடுங்கள். இப்போது வானப்பிரஸ்த நிலையை வெளிப்படுத்த வேண்டும். ஆக பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நேரம் பாப்தாதாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசைகளின் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விஷயம் வந்தாலும் இந்த ஸ்லோகனை நினைவில் கொள்ளுங்கள். மாற்றம் மாற்றம் மாற்றம். இன்று பாப்தாதாவின் வார்த்தையான ஒரு சப்தத்தை மறக்கக்கூடாது. அது எது? மாற்றம். நான் மாற வேண்டும், மற்றவர்கள் மாற வேண்டும் என்று அல்ல. நான் மாற வேண்டும், மற்றவர்களை மாற்ற வேண்டும். பிறர் மாறினால் நான் மாறுவேன் என்று அல்ல. நான் நிமித்தமாக வேண்டும். நான் தான் அர்ஜுனனாக வேண்டும். அப்போதே பிரம்மா பாபாவிற்கு சமமாக நம்பர் 1 ஆவீர்கள். பின்னால் இருப்பவர்களுக்கு பாப்தாதா முதலில் அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்லது. நாலாபுரத்தில் உள்ள மிக மிக பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு முழு உலகத்திற்கு மத்தியில் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில விசேஷமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சகயோகம் மற்றும் அன்பின் பந்தனத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஒவ்வொரு காரியத்திலும் அலௌகீக காரியம் செய்யக்கூடிய அலௌகீக ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். விங் சேவைகளை பற்றிய பாப்தாதாவின் தூண்டுதல்கள். பல துறைப்பட்ட சேவையில் நல்ல முடிவு தென்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் நன்றாக உழைக்கிறார்கள், தொடர்பை அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள். ஆனால் பாப்தாதா விரும்புகிறார், எப்படி மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் தியானத்தின் மூலம் இருதயத்திற்கான நடைமுறையை செய்து காட்டினார்கள். தியானத்தின் மூலம் ஹிருதய கஷ்டத்தை சரி செய்ய முடியும் என்று செய்து காட்டினார்கள் மற்றும் உதாரணம் கொடுத்தார்கள் அல்லவா? நீங்கள் அனைவரும் அதை கேட்டீர்கள். இப்படியாக உலகத்தவர்கள் நடைமுறை உதாரணத்தை விரும்புகிறார்கள். இந்த விதத்தில் எந்தெந்த துறையை சார்ந்தவர்கள் வந்துள்ளீர்களோ நிகழ்ச்சிகளை செய்துதான் ஆக வேண்டும், செய்கிறீர்கள். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். இதன் மூலம் நடைமுறை முடிவு அனைவருக்கும் வரும். அனைத்து வர்க்கத்தினருக்கும் பாப்தாதா கூறிக்கொண்டுள்ளார். இது அரசாங்கம் வரை சென்று கொண்டிருக்கிறது தானே. மேலும் ஆங்காங்கே உங்கள் சப்தம் பரவியுள்ளது. எனவே தியானத்தின் வாயிலாகவும் முடியும். இப்பொழுது இதை மேலும் அதிகரிக்க வேண்டும். இப்பொழுது நடைமுறை சான்றை கொடுங்கள். தியானத்தின் மூலமாக அனைத்தையும் பரப்ப முடியும். அனைவரின் கவனமும் தியானத்தின் பக்கமும் ஆன்மீகத்தின் பக்கமும் திரும்ப வேண்டும். நல்லது. வரதானம். அமைதியின் சக்தியின் மூலம் உலகத்தில்
உலகத்தில் வெளிப்பாட்டின் முரசை கொட்டக்கூடிய அமைதி சொரூபமானவர் ஆகுக. விளக்கம். அறிவியல் மீது அமைதிக்கே வெற்றி, வார்த்தைக்கு அல்ல என்ற புகழ் உள்ளது. எவ்வளவு சமயம் அல்லது முழுமைத்தன்மை நெருக்கத்தில் வருகிறதோ அவ்வளவு தானாக சப்தத்தில் அதிகமாக வருவதிலிருந்து வைராகியம் ஏற்படும். இப்பொழுது விரும்பினாலும் பழக்கம் சப்தத்தில் கொண்டு வந்து விடுகிறது. அதே போன்று விரும்பியதும் சப்தத்திற்கு அப்பால் சென்று விடுவார்கள். நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு சப்தத்தில் வருவார்கள். எப்பொழுது இந்த மாற்றம் தென்படுமோ புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வெற்றி முரசு கொட்டும். இதற்காக எவ்வளவு சமயம் கிடைக்கிறதோ அமைதி சுரூபத்தில் இருப்பதற்கான பயிற்சியாளராக ஆகுங்கள். ஸ்லோகன். ஜீரோ பாபாவின் கூடவே இருப்பவர்கள் ஹீரோ பாகத்தை நடிப்பவர்கள். தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். நிகழ்கால சமயத்தில் உலக நன்மையை செய்யும் சகஜ சாதனம். தனது உன்னதமான சங்கல்பங்களின் ஒருமுகப்பாடு மூலம் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒன்றுபட வேண்டும் மற்றும் மனம் குழப்பங்களிலிருந்து ஒருமுகப்பட வேண்டும் என்பதே முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் விசேஷமாக விருப்பமாக உள்ளது. எப்பொழுது ஒருமுகப்பட்டு மனதின் சக்திகளை தானம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது இந்த உலகத்தினரின் யாசகம் மற்றும் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஓம் சாந்தி.